There's a race against time as we struggle for independence. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கிளிநொச்சி பிரதேசத்தின் நிலைமைகளை அவதானிப்பதற்காக அங்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். தேசிய புத்தாண்டை முன்னிட்டு நாட்டு மக்களின் கௌரவத்தை படை வீரர்களுக்கு தெரிவிப்பது இதன் நோக்கமாகும். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷவும் ஜனாதிபதியுடன் சென்றிருந்தார். நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் தடவையாகும். வேலுப்பிள்ளை பிரபாகரனின் கனவு ராஜ்யத்தின் தலைநகராக பிரகடனம் செய்ய எதிர்பார்த்திருந்த கனவை சிதறடித்த நாட்டின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி இங்கு வந்தமை முக்கிய நிகழ்வாகும். வீரமிக்க படை வீரர்கள் அண்மையில் கிளிநொச்சி நகரை முற்றாக விடுவித்தனர். இப்பணியின் போது முக்கிய பங்களிப்பை வழங்கிய பாதுகாப்பு அமைச்சு செயலாளருடன் முப்படைகளின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதியும் இங்கு விஜயம் மேற்கொண்டு படை வீரர்களின் நலன் விசாரித்துள்ளார். இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சிக்கு சென்ற ஜனாதிபதியை 57 மற்றும் 58வது படை அணிகளின் கட்டளை அதிகாரிகள் வரவேற்றனர். யுத்த சூனிய பகுதியில் சிக்கியுள்ள அப்பாவி தமிழ் மக்களை விடுவிப்பது பற்றி இங்கு ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பயங்கரவாதிகளால் சேதமாக்கப்பட்ட பல இடங்களையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். எல்டிடிஇயின் தலைமையகம் நடத்திச் செல்லப்பட்ட இடத்தையும் எல்டிடிஇயின் சமாதான செயலகம் அமைந்திருந்த இடத்தையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். இந்த விஜயம் வடக்கின் வசந்தம் துரிதமாக உதயமாவதற்கான அறிகுறியாகும் என்று அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க விஜயம் ஒன்றாகும். தாய்நாட்டை விடுவிக்கும் போராட்டத்தின் உன்னத சந்தர்ப்பமாக இதனை கருத முடியும் என்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். படை வீரர்களை மென்மேலும் ஊக்குவிக்கும் பொருட்டு ஜனாதிபதி எடுத்த வீரமிக்க நடவடிக்கையாக பிக்குமார் இதனை குறிப்பிட்டுள்ளனர்.
ஜனாதிபதியின் வரலாற்று சிறப்புமிக்க கிளிநொச்சி விஜயம் வடக்கின் வசந்தம் விரைவில் மலர்வதை எடுத்துக் காட்டுவதாக அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவுடன் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்தார். அங்கு ராணுவ வீரர்களின் நலன்களை அவர் விசாரித்தார். இதுபற்றி அமைச்சர் முரளிதரன் கருத்து வெளியிட்டார். முதல் தடவையாக கிளிநொச்சி பிரதேசங்கள் கைப்பற்றப்பட்ட பிற்பாடு இன்று ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக போயிருப்பது மிகவும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் நிகழ்வு. ஏனென்றால் இதுவரை காலத்தில் எந்த ஒரு ஜனாதிபதியும் அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்ததே கிடையாது. இந்த புத்தாண்டு தினத்தில் எமது ஜனாதிபதி நேரடியாக சென்று அங்குள்ள நிலைமைகளை இன்று பார்த்து, அது மட்டுமல்ல அங்குள்ள படையினருடன் புத்தாண்டு நிகழ்வை இன்று கொண்டாடி இருக்கின்றார். அது மிகவும் ஒரு பாராட்டத்தக்க விடயம். ஏனென்றால் இன்று படையினர் தனது உறவுகள் குடும்பங்களை இழந்த நிலையில் இன்று அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் சேர்ந்து அந்த புத்தாண்டு நிகழ்வில் அவர் கலந்து கொண்டது மிகவும் முக்கியத்துவம் இந்த விடயம். அது மட்டுமல்ல, ஜனாதிபதியை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு துணிகரமிக்க ஒரு ஜனாதிபதி என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் இது மட்டுமல்ல, அவர் பாகரை பிரதேசம் கைப்பற்றப்பட்டதன் பிற்பாடு கூட முதலாக உடனடியாக பாகரைக்கு விஜயம் செய்த வரலாறு இருக்கின்றது. அவை இம்முறை கிளிநொச்சிக்கு சென்றிருக்கின்றார். ஆகவே இதுபோன்ற பல திருப்பு முனைகளை இன்று எமது ஜனாதிபதி ஏற்படுத்தி வருகின்றார். ஆகவே இதனூடாக எமது நாட்டில் எதிர்காலத்தில் மிகவும் பாரிய வளர்ச்சிகள் திட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அந்த பிரதேசங்களை நேரடியாக சென்று பார்க்கின்ற பொழுதுதான் அங்குள்ள இடங்களை அபிவிருத்தி செய்வதற்கான அந்த எண்ண கருக்கள் அவரின் மனதில் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்தான் இன்று நேரடியாக சென்று பார்க்கின்றார். ஆகவே இன்று முற்று முழுதாக இன்று வன்னி பிரதேசம் மீட்கப்பட்ட பிற்பாடு மிக விரைவில் அந்த பிரதேசம் மிக விரைவில் வடக்கின் வசந்தம் என்ற திட்டத்தின் ஊடாக எமது மதிப்புடைய ஜனாதிபதி அவர்களின் வழிகாட்டலில் அபிவிருத்தி அடையும் என்பதை நாங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இன்று துணிகரமாக இந்த விஜயத்தை மேற்கொண்ட எமது ஜனாதிபதிக்கு எங்கள் பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கிளிநொச்சிக்கு பயணமாகிய செய்தி கேட்டு நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷமடைகின்றோம், பெருமைப்படுகின்றோம். சுதந்திரமான இலங்கையின் முதலாவது தலைவராகவும் முதலாவது ஜனாதிபதியாகவும் கிளிநொச்சிக்கு பயணம் செய்த எங்களது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களே திகழ்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். அன்னாருடைய வரலாற்று ரீதியிலான இந்த பயணம் இந்த நாட்டுக்கு சமாதானம் கிடைப்பதற்கான ஓர் நம்பிக்கை ஒளிக்கீற்றை எமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது. அத்தோடு எதிர்காலத்தில் வடமாகாண மக்களும் மிகவும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் அவர்களின் வசந்தத்தை நோக்கி பயணம் பெறக்கூடும் என்கிற நம்பிக்கையையும் எங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே ஜனாதிபதியுடைய இந்த பயணம், கிளிநொச்சிக்கான இந்த பயணம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று என்பதோடு எதிர்காலத்தில் சகல மக்களும் கிளிநொச்சி உட்பட வடக்கு பிரதேசங்களில் சுதந்திரமாக செல்லக்கூடிய ஒரு சமாதானம் இந்த நாட்டுக்கு ஏற்பட வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். தமிழ் மக்களை தொடர்ந்தும் மனித கேடயங்களாக தடுத்து வைத்திருப்பது தொடர்பில் சர்வதேச சமூகம் LTTE பயங்கரவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இந்த எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. அரசாங்கம் புத்தாண்டு காலத்தில் பிரகடனம் செய்திருந்த 48 மணி நேர யுத்த நிறுத்த காலத்தில் பொதுமக்களுக்கு சுதந்திரமாக வெளியேறியிருந்த வாய்ப்புகளை LTTE அமைப்பு பலாத்காரமாக தடுத்தது என்று பிரித்தானியாவும் பிரான்சும் குற்றம் சாட்டியுள்ளன. இரு நாடுகளினதும் வெளிவிவகார அமைச்சர்கள் இது சம்பந்தமாக இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். LTTE அமைப்பினர் பொதுமக்களை மனித கேடயமாக பயன்படுத்தி வருவதை வன்மையாக கண்டிப்பதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். LTTE ஆயுதங்களை கீழே வைத்து பயங்கரவாதத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் மிலிபேண்ட் மற்றும் பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் பெர்னார்ட் கவுச்சர் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் நிவாரண சேவைகள் பற்றிய பிரதி செயலாளர் நாயகம் ஜான் ஹாம்ஸ் இதுபற்றி கருத்து வெளியிடுகையில் LTTE அமைப்பு சுமார் 1 லட்சம் பேரை பலாத்காரமாக தடுத்து வைத்துள்ளனர். இதற்கான சாட்சிகள் உள்ளன. LTTE பயங்கரவாதிகளின் மனிதாபிமானமற்ற இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார்.